நல்ல விஷயம். பட் எனக்கு போறக்கான வாய்ப்பு இல்லை. படங்கள் வேலை நிறையா இருக்குங்க. அதான் எனக்கு வேலை நிறையா இருக்கு இல்லைங்களா. எனக்கு வேலை இப்போ நான் வெளில போறேன் கூப்பிட்ற ஒர்க்கில் நீங்கள் உங்களுக்கு ஒர்க் இருக்கு. அந்த மாதிரி அங்கிட்ட ஒரு அண்ணன் கரெக்டாக பண்ணி போயிட்டு இருக்காங்க. சூப்பராக போயிட்டு இருக்காங்க. நல்லபடியாக போட்டு எனக்கு வேலை நிறையா இருக்கு. அரசியல் சார்ந்த படங்கள்ல அரசியல் சார்ந்த புரியல. அரசியல் சார்ந்த படங்கள் கதைகள் வந்தால் இந்த அரசியல் சார்ந்து படம் பண்ணுறப்ப அதுக்கு கேரக்டராக நான் கரெக்டாக பொருத்தமாக அவங்க விரும்பினான்னு நடிப்பேன். நம்ம அதுக்கு பொருத்தம் இல்லை. இப்போதைக்கு நமக்கு அதுக்கு அந்த அந்த அரசியல் சார்ந்த படத்துக்கு நான் பொருத்தமாக இருப்பேன்னு எனக்கு தெரியலை. ஆமாம் புரியுதுங்க. ஆமாம் ஆமாங்க. ஓடிடி கண்டிப்பாக இன்னைக்கு அது ஒரு 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 பெரிய முன்னேற்றத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் அதையும் தாண்டி தேட்டருக்கு வர ஜனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எத்தனை இன்னும் எவ்வளோ டெக்னாலஜிக்கு எவ்வளோ விஷயமா நம்ம படங்கள் வந்தாலும் கூட தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள திருவிழா மாதிரி இருக்குது. நேற்று நைட்லேருந்து இல்லை தேட்டருக்கு போனேன். இன்றைக்கும் நிறைய தேட்டருக்கு போயிட்டுருக்கேன். திருவிழா மாதிரி இருக்குது. ஸோ தேட்டருக்கான ரெஸ்பான்ஸ் என்றைக்குமே குறையாதுங்க. நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. கடவுள் முயற்சியில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு பிடிச்சாதே அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்படி தான் அம்மன்ற இன்றைக்கி ஒரு ஹோட்டல் இன்றைக்கி எத்தனை பிரான்ச் இருக்குன்றா நான் போயிட்டு எத்தனை பிரான்ச் வேணும் வச்சா மட்டும் ஓடிடாது. மக்கள் ரெஸ்பான்ஸ் தான் மட்டும்தான் ஓடும். எப்படி மக்கள் ரெஸ்பான்ஸ் இருந்தால் ஒரு 2 நாள் ஓட வேண்டிய படம் 50 நாள் ஓடுதோ அதே மாதிரி ஒரு உணவகமாக இருந்தால் மக்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அது இன்னும் கூடுதலாக உணவகங்கள் போயிட்டே இருக்கும். எனக்கு அப்படி தான் இன்றைக்கி நிறைய உணவுகள் இருக்குன்னு அது காரணம் மக்களுடைய சப்போர்ட்டு தான். இல்லை கதை கேட்குறீங்க எப்படிங்கிற யாராக இருந்தாலும் கதை சொல்கிறாங்க நம்மளும் கேட்குறோம்.